Welcome to Liwin CA Funsta channel. Inneki June 23rd oda current affairs da paaka porom. Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes are banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription. Make use of the link in the description and in the pinned comment. So the first news is International Olympic Day oda theme. இந்த வருஷத்தோட theme என்னன்னு கேட்டிருக்காங்க, which is லெட்ஸ் மூவ் அப்படின்றது தான் இந்த வருஷத்தோட தீம். ஸோ 23rd June தான் வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் டே அப்சர்வ் பண்ணுறோம். இந்த டே எதுக்குன்னா ஸ்போர்ட்ஸ் ப்ரமோட் பண்ணுறதுக்காக, எக்ஸலன்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப், ரெஸ்பெக்ட் த்ரூ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸும் நடக்கும், எஜுகேஷ்னல் இனிஷியேட்டிவ்ஸும் நடக்கும். இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி தான் வந்து இதை எடுத்து நடத்துவாங்க. 1894 இது ஃபவுண்ட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அந்த டேவை ரிமெம்பர் பண்ணுற விதமாக தான் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் டேவை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. இந்த இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டியை வந்து பேரோன் பேரி டி காப்பெடின் அவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணார் ஃபவுண்டிங் மெம்பராக. ஸோ அவரோட நினைவாகவும் இட் வில் பி ஹெல்ட். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. ஒலிம்பிக்கோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ப்பாங்க. இந்த வருஷத்தோட தீம் லெட்ஸ் மூவ். இது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபன் இனிஷியேட்டிவ்ஸ்லாம் ஸ்டார்ட் போயிட்டு இருந்திருக்கு. லெட்ஸ் மூவ் கேம்பெயின் மூலயமா நிறைய லெட்ஸ் மூவ் இந்தியாவில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் அது எப்படி போகும் அப்படின்னா, லெட்ஸ் மூவ் இந்தியா +1 கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு மொஹாலி பஞ்சாபில் அபினவ் பிந்த்ரா ஃபவுண்டேஷன் அண்ட் நவி மும்பை மகாராஷ்டிராவில் இருக்க ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன்லாம் இந்த ஒலிம்பிக் டேவை ஒலிம்பிக் டே அன்னைக்கு சர்டன் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து நடத்தியிருக்காங்க. 1947 டாக்டர் ஜெஃபாஸ் க்ரூஸ் அவர் தான் வந்து ஒலிம்பிக் டேன்ற ஒரு ஐடியா வேணும், செக்கோஸ்லோவாக்கியாவோட மெம்பர்ஸ், ஐஓசி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட 41st செஷன் அப்போது இதை பற்றி பேசியிருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒலிம்பிக் ஸ்பிரிட் அப்போ தான் எல்லாருக்கும் ப்ரமோட் பண்ண முடியும். ஸோ அத்லெட்ஸில் இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களோட அல்டிமேட் எய்மே ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்ற ஒரு எய்ம் இருக்கணும். ஸோ அதுக்கு ஒரு டே நம்ம வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட 42nd செஷன்லேயே வந்து விச் வாஸ் ஹெல்ட் இன் 1948 அப்போ வந்து சொல்கிறாங்க தட் ஓகே இதுக்கு ஒரு டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 23rd June 1948 தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் டேவை அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் 9 கண்ட்ரீஸில் மட்டும்தான் அப்சர்வ் பண்ணுறாங்க. போர்ச்சுகல், கிரீஸ், ஆஸ்ட்ரியா, கனடா, சுவிட்சர்லாந்து, கிரேட் பிரிட்டன், உருகுவே, வெனின்சுலா, பெல்ஜியம் இவங்க மட்டும்தான் அப்சர்வ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் slowly it is expanding to other countries too. ஸோ ஒலிம்பிக்கில் 5 ரிங்கோட சிம்பிள் இருக்கும் இல்லையா, அந்த 5 ரிங்ஸ் ஒரு கலரும் என்ன அப்படின்னா ப்ளூ, எல்லோ, பிளாக், க்ரீன் அண்ட் ரெட். இது டிசைன் பண்ணது வந்து பேரி டி கூப்பர்டன். ஸோ இங்கே இருக்கார் இல்லையா பேரி டி கூப்பர்டன். ஸோ அவர் தான் டிசைன் பண்ணியிருப்பார். ஸோ மாடர்ன் ஒலிம்பிக் மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணது அவர் தான் 1913. ஸோ அவரோட யுனைட்டி ஆஃப் 5 கான்டினென்ட்ஸ், 5 கான்டினென்ட்டையும் யுனைட்டியோட ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் இருக்கணுன்றதுக்காக அந்த ஒரு 5 ரிங் கான்செப்டோடு கொண்டு வந்து டிசைன் பண்ணது அவர் தான். ஸோ 1978 எடிஷன்லேருந்து தான் ஒலிம்பிக் சார்ட்டர்னு ஒன்று வந்துச்சு. நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டிஸ்னு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணாங்க. அப்புறம் அந்த சார்ட்டரில் என்ஓசிஸ்லாம் கொண்டு வந்தாங்க. ரெகுலராக கண்டக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒலிம்பிக் டே, ஒலிம்பிக் வீக் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் எவ்ரி இயருமே இங்கே ஒலிம்பிக் மூமெண்ட்ஸுமே வந்து கொண்டு வந்து ஆரம்பித்தாங்க. 1987 ஒலிம்பிக் டே ரன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் என்னென்னா நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி ஆஃப் 150 கண்ட்ரீஸ்லேருந்து தே என்கரேஜ்ட் எவ்ரி ஒன் டு பார்ட்டிசிபேட் இன் த ரன். ஸோ அது ஃபிசிக்கல் ஃபிட்னஸை ப்ரமோட் பண்ணுன்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க. தென் டாப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம இந்தியாவில், டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இவங்க தான் வந்து இனிஷியேட் பண்ணி லான்ச் பண்ணி நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இருக்க ஒரு மினிஸ்ட்ரி தான் அண்டர்டேக் பண்ணுறாங்க. 2014 இந்த டாப் ஸ்கீம் இருக்குது. இந்தியன் ஒலிம்பிக் அத்லெட்ஸை சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த ஸ்கீம் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் 2018 ரீவேம்ப் பண்ணாங்க. மந்த்லி ஸ்டைஃபண்ட் ஆஃப் ₹50,000 வந்து கொடுத்துட்ருக்காங்க ஃபார் த ஒலிம்பிக்கு தயார் ஆகிட்டுருக்க அத்லெட்ஸ்க்கு. ட்ரைனிங், கோச்சிங், எக்யூப்மெண்ட், டெக்னிக்கல் சப்போர்ட், மிஷன் ஒலிம்பிக் செல் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து இதெல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சாய் அவங்க தான் வந்து இதுக்கு ஹெல்ப்பும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஐஓசியோட பிரசிடெண்ட் எலெக்ஷன் வந்து வேறு நடக்குது. 144th ஐஓசி செஷன்
இல்லை அது விச் வாஸ் ஹெல்ட் இன் மார்ச். ஸோ அப்போது கிரீட்டி கான்வெட்டி ஆஃப் ஜிம்பாப்வே தான் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஒலிம்பிக் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டியோட பிரசிடெண்ட்டாக வந்து அப்பாயிண்ட் ஆகிறாங்க. திஸ் இஸ் த லேட்டஸ்ட் நியூஸ். அது வந்து கொஞ்சம் நம்ம முன்னாடியே பார்த்தோம். அப்புறம் லாசானே சுவிட்சர்லாண்ட் தான் அஃபிஷியலாக ஒலிம்பிக் கேபிட்டலாக 1994 அனௌன்ஸ் பண்ணாங்க. அதனுடைய 100th anniversary ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோடு சேர்த்து இது இருக்கும். ஸோ கிரீட்டி கிறிஸ்டின்னு நினைக்கிறேன், கிறிஸ்டி காவென்ட்ரி இஸ் த நேம் ஆஃப் த IOC president. ஸோ that's it with this news. நெக்ஸ்ட் வந்து குவின்ஸ் கிளப் மென்ஸ் சிங்கிள் டைட்டில் விம்பிள்டனுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான மேட்ச் இது. ஸோ அது வந்து யார் வின் பண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கார்லஸ் தான். ஸோ இவர் பேரே நிறைய தடவை வர்றதுனால கன்சால்டேட் பண்ணியாச்சு இன்றைக்கி. ஸோ இவர் இந்த 2025 ATP ஃபுல்லாத்துலேயும் எந்த சீரீஸ்லாம் அவர் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னா ராட்டர்டம் ஓப்பன், மான்டே கார்லோ மாஸ்டர்ஸ், இட்டாலியன் ஓப்பன், ஃப்ரெஞ்ச் ஓப்பன், அதுக்கப்புறம் இந்த அலெக்சாண்டர் குவின்ஸ் கிளப் சாம்பியன்ஷிப், இது 5மே வின் பண்ணிட்டாங்க. அண்ட் ஹெலி ஓப்பன் அப்படின்னு ஒன்றும் சைமல்டேனியஸாக நடந்திருக்கு விச் வாஸ் இன் ஜெர்மனி. ஸோ அதில் வந்து அலெக்சாண்டர் பப்ளிக் அப்படின்றவர் வின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த குவின்ஸ் கிளப் வந்து 5th டைட்டில் ஃபார் த கேர்லஸ். ஸோ அந்த அலெக்சாண்டர் பப்ளிக் வந்து யாரை டிஃபீட் பண்ணார் அப்படின்னா டேனில் மெத்வேதேவ். ஸோ ஹெல்லி ஓப்பன் ஃபைனல்லையும் நடந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கேரியர் வின் ஃபார் அலெக்சாண்டர் பப்ளிக். அண்ட் விம்பிள்டனுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் சீரீஸ். ஸோ விம்பிள்டன்றது வந்து ஒன் ஆஃப் த 4 கிராண்ட் ஸ்லாம்ஸ். ஸோ அதனால் அது இம்பார்ட்டண்ட். ஸோ லெட்ஸ் சி கேர்லஸ் வின் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு. That's it with this. Then World Para Athletics Championship 2025 வந்து இந்தியாவில் நடக்க போகுது. அதனுடைய மேஸ்கட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதனுடைய பேர் வந்து விராஜ் அப்படின்றது தான். ஸோ யூ கேன் சி எலஃபண்ட் ஹெட்டு, பாடி வந்து நார்மல் பாடி, பட் பேரா ஒலிம்பிக் அப்படின்றதுனால ஒரு லெக் மட்டும் இப்படி மாற்றிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த திங். 12th வேர்ல்டு பேரா அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் 2025ஓட லோகோ அண்ட் மேஸ்கட் ரெண்டுமே அன்வீல் பண்ணியிருக்காங்க. பேர் வந்து விராஜ். ஸோ 100 days பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் திஸ் சாம்பியன்ஷிப் இந்த மேஸ்கட் ரிவீல் வந்து நடந்திருக்கு. தட்ஸ் இட் வித் திஸ் நியூஸ். இதில் வந்து விராஜ் மேஸ்கட்டுக்கு ஒரு யங் எலஃபண்ட் வித் அ பிளேட் ப்ராஸ்தட்டிக்ஸ், ஸ்ட்ரென்த் காட்டுற மாதிரி, ரெசிலியன்ஸ் இருக்கும், ஹோப் இருக்கணும், இது எல்லாத்தையும் காட்டுற மாதிரி திஸ் ஸ்போர்ட் வில் பி தேர். ஸோ 2025 வேர்ல்டு பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் நெக்ஸ்ட் செப்டம்பர் 27 to October 5 வரையும் இட் வில் பி ரன்னிங். ஸோ மேஜர் ஈவெண்ட்ஸ் இந்தியாவில் நடக்க போகிறதுனால இட் இஸ் இம்பார்ட்டன்ட். பேரா ஒலிம்பிக் கமிட்டி ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து தான் இதை வந்து அன்வீல் பண்ணியிருப்பாங்க. தென் யார் வந்து ஃபர்ஸ்ட் ஏஷியன் ஃபாஸ்ட் பவுலர் டு கிளைம் 150 டெஸ்ட் விக்கெட்ஸ் இன் சேனா கண்ட்ரீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ 150 டெஸ்ட் விக்கெட் எடுத்த ஒரு ஏஷியாவோட ஃபர்ஸ்ட் ஏஷியாஸோட ஃபாஸ்ட் பவுலர் தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த சேனா கண்ட்ரீஸ்னால் என்னென்னா சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இந்த 4 கண்ட்ரீஸ் வந்து தான் சேர்த்து 150th டெஸ்ட் விக்கெட் வந்து ஹீ டுக். ஸோ இந்தியன் பிளேஸ் அகேன்ஸ்ட் இங்கிலாண்டோட ஹெட்லி டெஸ்ட்டில் விளையாடும்போது இது நடந்திருக்கு. அதனால இப்போது இட் இஸ் இன் நியூஸ். தென் பஜாஜ் அலையன்ஸ் வந்து ஒரு கீ இனோவேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு த ஹெல்த் இன்சூரன்ஸ் செக்டாரில். அது என்னதுன்னா ஸ்டேட் வைஸ் கஸ்டமைஸ்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரைஸிங் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டேட் வைஸ் கஸ்டமைஸ் பண்ணப்பட்ட ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை வந்து ப்ரீமியம்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் ரீஜனல் ஹெல்த் கேர் கண்டிஷன்ஸை பொறுத்து, ஹாஸ்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்து, ட்ரீட்மெண்ட் காஸ்ட் பேட்டர்னை பொறுத்து அவங்க ஒரு இன்சூரன்ஸ் வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஸோ மிஸ்ஸிங் மிடில் அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸ் கேப் இருக்கு இல்லையா, அதை கம்மி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி புது ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இன்சூரன்ஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வைடர் ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்ந்துட்டுருக்கா. ஸோ எல்லோரும் இன்சூரன்ஸ் வந்து என்ன அப்படின்னாது சரி கன்சிடர் பண்ணலாமானாது யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வைடர் ஆப்ஷன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இப்போது பெஸ்ட் ஆப்ஷன் இன்சூரன்ஸ் யார் இது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கே வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ எல்லோரும்
காம்படிஷனில் ஃபஸ்ட்டு இருக்கணுன்றதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கொண்டு வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதில் பஜாஜ் அலையன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனுடைய சிஇஓ தப்பன் சிங் ஹேல் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கஸ்டமைஸ்டு ப்ரீமியம்ஸ் இருக்கும் பேஸ்ட் ஆன் வாட் எவர் இட் இஸ், நம்ம என்ன கேட்குறோமோ அதை பொறுத்து. அண்ட் 10 to 15% வேரியேஷனில் தான் அது இருக்கும். ஃப்ளோட்டர் அண்ட் இண்டிவிஜுவல் வேரியன்ஸ் வந்து இதில் இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் இஸ் ECB 2025 ரிப்போர்ட். இதில் வந்து எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் நாட் எக்ஸ்டர்னல் யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, குளோபல் அசர்ட் இருக்கு இல்லையா, எதெல்லாம் வந்து குளோபல் அசர்ட்டாக வேர்ல்ட் லெவலில் வச்சிருக்க அசர்ட் எல்லாத்தையுமே வந்து கேல்குலேட் பண்ணி எந்த அசர்ட் வந்து ரொம்ப மோஸ்ட் வேல்யூபிள் அப்படின்ற மாதிரி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்வியஸாக US டாலர் தான் இருக்குது இன்னமுமே குளோபல் ரிசர்வ் அசர்ட்டாக. ஸோ ஏன் இந்த லிஸ்ட் விட்டுருக்காங்கன்னா, எல்லா கண்ட்ரியுமே எந்த ஒரு இதில் லிஸ்ட் பண்ணியிருக்க அசட்டை வந்து எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவிங்காவோ இல்லை ஃபாரெக்ஸ் ரிசர்வாவோ எப்போவுமே அவங்க கண்ட்ரியில் அந்த கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க் சேவ் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் குளோபல் ரிசர்வ்னால் கோல்டு தான். ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லா கண்ட்ரிலையுமே US டாலரை தான் ரொம்ப சேஃபஸ்ட் ஹெவன் மாதிரி பார்க்குறாங்கன்ற மாதிரி இருக்குது. பட் கோல்டு தான் இப்போதைக்கு இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. பட் வேர்ல்ட் லெவலில் பார்க்கும்போது செகண்ட் லார்ஜஸ்ட் ரிசர்வாக இருக்குது. இதை வந்து யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்கோட ரிப்போர்ட் தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கோல்டு ஹேஸ் ஓவர்டேக்கன் த யூரோ. ஸோ இதுக்கு முன்னாடி US டாலர்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கிறது தான். பட் அதுக்கப்புறம் யூரோ இருந்திருக்கு. பட் கோல்டு அதிகம் ஓவர்டேக் பண்ணியிருக்கு. ஸோ ஆஃப்டர் ரஷ்யா உக்ரைன் வார், இதை நான் திரும்ப சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். பட் இதுதான் பேசிக் ரீசன். ரஷ்யா உக்ரைன் வார்க்கு அப்புறம் ரஷ்யாவோட சில கோல்ட்ஸ், ரஷ்யாவோடது மட்டும் இல்லை நிறைய கண்ட்ரியோட கோல்டு வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் இருக்குது. ஸோ தேர் இஸ் அன் வால்ட்டே அங்கே இருக்குது. இதை பற்றி நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ அபவுட் இட். ஸோ அந்த வால்ட்டில் போய் அந்த கோல்டு பார்ஸை நம்மளுக்கே வீடியோவில் காமிச்சிருப்பாங்க. பட் நாட் எப்படி போகணும் அதெல்லாம் இருக்காது. பட் அந்த பார்ஸ் எல்லாம் இருக்குன்றதை காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பியோர் கோல்டை வந்து பார்ஸாக அவங்க கோல்டு ரிசர்வில் நம்ம ஒரு சென்ட்ரல் பேங்க்கும் ரிசர்வாக வச்சுருக்கிறத அவங்களே வச்சுருக்கலாம், பேங்க் ஆஃப் இங்கிலாண்ட்லேயும் வச்சுருக்கலாம். ஏன் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் இருக்குது அப்படின்னா சேஃப்டி தான் மெயின் ரீசன். அண்ட் அதை அங்கேருந்து இங்கே கொண்டு வரணும், டிரான்சாக்ஷனல் சார்ஜ் அண்ட் ஒரு கண்ட்ரியும் எவ்வளோ சேஃபாக இருக்குன்றதை பொறுத்து தட் டிஃபர்ஸ். ஸோ அதனால அங்கே வச்சுருக்காங்க. ஸோ ரஷ்யாவுமே அந்த பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் சில ரிசர்வ்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. வென் ரஷ்யா உக்ரைன் வார் ப்ரோக் அவுட், US சாங்ஷன் போட்டாங்க தட் இந்த கோல்டு ரிசர்வ் இன் பேங்க் ஆஃப் இங்கிலாண்ட் எதுலெல்லாம் வச்சுருக்காங்களோ, பேங்க் ஆஃப் இங்கிலாண்டு மட்டும் இல்லை ரஷ்யா எங்கெல்லாம் ரிசர்வ் வச்சுருக்காங்களோ எக்ஸப்ட் வித்தின் ரஷ்யா அது எல்லாத்தையும் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ ரஷ்யாவால் அவங்களோட ரிசர்வ் இருந்தும் அதை யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமை. அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறத்தில் இருந்து தான் இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸ் அவங்களோட ரிசர்வ்ஸை, கோல்டு ரிசர்வ்ஸ் எஸ்பெஷலி பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் இருந்தோ இல்லை வேறு எங்கேயாவது ஸ்விஸ் அக்கௌண்ட்டில் இருந்தோ அதெல்லாம் வந்து திரும்ப அவங்க கண்ட்ரிக்கே கொண்டு வரது தான் சேஃப் அப்படின்னு நினச்சாங்க. லாஸ்ட் இயர் நம்ம கண்ட்ரியுமே வந்து அதை பண்ணோம். ஸோ திஸ் இஸ் த ரீசன். கோல்டுக்கு டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. கோல்டு பையிங் ஸ்ப்ரீயில் ரஷ்யா அண்ட் சைனா டாப் பொசிஷனில் இருக்குன்றது நியூஸ் பேப்பர்ஸில் அதிகமாக ஒப்பீனியன் பேஜஸில் நம்ம பார்த்துட்ருக்க ஒரு நியூஸ் தான். ஸோ ஜியோபாலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுனாலையும் இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர்னாலையும் ரிஸ்க்ஸ் ஆஃப் ஃபியட் கரன்சிஸ் லைக் US டாலரே வந்து இப்போது இன்ஸ்டேபிளாக இருக்குது பிகாஸ் ஆஃப் த ட்ரம்ப். இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டேபிலிட்டி இருக்கிறதுனால கோல்டுக்கு மக்கள் ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பித்தாங்க. ஆப்வியஸாக யூரோக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை இப்போ வென் கம்பேர்ட் டு கோல்டு. ஸோ எல்லா கண்ட்ரியும் கோல்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவும் யூரோ செகண்ட் பொசிஷனில் இருந்து தேர்ட் பொசிஷனுக்கு மாறி ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க. எக்ஸாம்பிள் ரஷ்யா உக்ரைன் வார்னு. ஸோ ஃபஸ்ட்டு US டாலர்ஸ் 47% வந்து இருந்திருக்கு. செகண்ட் வந்து கோல்டு 19%, யூரோ 16% ஆயிருக்கு. ஸோ கோல்டு ரிசர்வோட காம்போசிஷன் ட்ரெண்டு தான் இதை வந்து இந்த சென்ட்ரல் பேங்க் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்கே அவங்களோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்றதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இப்படி செக் பண்ணியிருக்காங்கன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஹையஸ்ட் கோல்டு ரிசர்வ் சின்ஸ் 1960s அது இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் NACH 3.0 வந்து NPCI ஜூலை 2025 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா ரெக்கரிங் டிரான்சாக்ஷன் ஸ்பீட் அண்ட் செக்யூரிட்டிக்காக. ஸோ என்னென்னா NACHன்றது யூ மைட் நோ
நேஷ்னல் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வெர்ஷன் 3.0 லான்ச் ஆகிருக்கு. நேஷ்னல் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ்ன்னு அந்த நேம்லேயே சேலரி கிரெடிட் பண்ணுறது, இஎம்ஐஸ், எஸ்ஐபிஸ், இந்த மாதிரி ரெக்கரிங் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு மேனுவல் இன்டர்வென்ஷனும் இல்லாமல் பண்ணுறதுக்காக வந்தது தான் NACH. என்பிசிஐயோட ஒன் ஆஃப் த ஃபைண்டிங் தான் இதுன்னு சொல்லலாம். ஸோ இதில் இப்போ இன்னும் கொஞ்சம் ட்வீக்ஸ் பண்ணி ரெக்கரிங் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து இன்னும் ஸ்பீடப் பண்ணுறதுக்காக இப்போ ரீசெண்டாக கூட யூபிஐ டிரான்சாக்ஷனோட அந்த மில்லி செகண்ட்ஸை மாற்றினாங்க. ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் அந்த ப்ராசஸிங் டைம் செகண்ட்ஸை கூட மாற்றினாங்க. ஸோ இன்னும் ஃபாஸ்டராக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ தட் ப்ராசஸ் ஃபாஸ்டராக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாகும், வால்யூம் வைஸும் அதிகமாகும். ஸோ இஎம்ஐஸ், எஸ்ஐபிஸ்க்கெல்லாம் வந்து இனிமேல் அந்த டிரான்சாக்ஷன் ஸ்பீட் வில் இன்க்ரீஸ், டிஜிட்டல் செக்யூரிட்டிலாம் வந்து என்கிரிப்டிவில் இம்ப்ரூவ் ஆகும், யூசர் அண்ட் பேங்கர் இன்டர்ஃபேஸ் என்ஹான்ஸ் ஆகும், அண்ட் பெட்டர் விசிபிலிட்டி கிடைக்கும், இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ NACH is a National Automated Central Clearing House, சென்ட்ரலைஸ்டு பிளாட்ஃபார்மாக என்பிசிஐயால் டெவலப் பண்ணப்பட்ட ஒரு இது. என்பிசிஐயோட ஒரு ஒன் ஆஃப் த ஃபைண்டிங் தான் இது. யூபிஐ இது எல்லாமே வந்து என்பிசிஐயோட ஃபைண்டிங்ஸ் தான். ஸோ ஹை வால்யூம், லோ வேல்யூ இன்டர் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் லைக் சேலரிஸ், பென்ஷன்ஸ், சப்சிடிஸ், யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து we can do using this NACH. ஸோ அது வந்து ஒரு ப்ராசஸிங் தான். ஸோ இஎம்ஐனா ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், எஸ்ஐபி பண்ணலாம், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் விச் இஸ் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், பிஜிபி என்ஸ்கிரிப்ஷன் விச் இஸ் ப்ரிட்டி குட் ப்ரைவசி, அதாவது ஸ்ட்ராங் டேட்டா என்ஸ்கிரிப்ஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படும். மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனும் வந்து இதில் இருக்கும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் தீஸ் திங்ஸ். தென் RBI வந்து ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ் கைட்லைன்ஸை எப்போலேருந்து எஃபெக்டில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ் கைட்லைன்ஸை வந்து RBI ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் த ஒன் தட் ஐ திங்க் நீங்கள் வந்து நேற்று ரிலீஸ் ஆன IBPS POவோட சர்க்குலர் பார்த்ததுக்கப்புறம் ஆர் நோட்டிஃபிகேஷன் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு இருக்க மேஜர் ரவுட் என்னென்னா, RBI சர்க்குலர்னு இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களே அப்படின்றத வந்து நிறைய பேர் யோசிக்கலாம். ஸோ வென் யூ ஃபினிஷ் அன் எக்ஸாம், அந்த மெமரி பேஸ்டு கொஸ்டின் இருக்கு இல்லையா, அது கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க, ஒரு கொஸ்டினும் எங்கேருந்து வருதுன்னு அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே யூ ரஃப்லி கெட் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சோர்ஸஸ். ஸோ அந்த சோர்ஸஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து CA Funstaல we are getting to நியூஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கோம். மேக்ஸிமம் இங்கே ஒரு குட்டி கேப் என்னென்னா கம்யூனிகேஷன் தான் குட்டி கேப். பிகாஸ் வேரியஸ் அதர் ஒர்க்கில் லிமிட்டட் சோர்ஸோடு நம்ம ஒர்க் பண்ணுறதுனால we couldn't give you the இங்கே எங்களோட சோர்ஸ்லேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு ஆன் டைம் எங்களால் சொல்ல முடியல. ஸோ இட் டேக்ஸ் டைம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற ஒரு 4 to 5 people அவங்களோட டைட்லி பேக்டு ஷெட்யூலில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த வேலையை முடிச்சாதான் உண்டு அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால we couldn't do extra effort. ஆமாம் எங்கேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பட் கொஞ்சம் லேட்டர் ஆன் we will try to do. ஸோ இப்போயுமே வந்து ஒரு எக்ஸாமுக்குரிய அனாலிசிஸ் நல்லாவே எங்ககிட்ட இருக்குது. பட் நாங்கள் வெயிட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அந்த பர்டிகுலர் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் சொன்னால் யூ பீப்புள் வில் பிலீவ் அப்படின்றதுக்காக தான். இப்போயுமே RBI சர்க்குலர்ஸ் ஐ கன்ஃபார்ம்லி இன்றைக்கி RBI சர்க்குலர்னால் என்ன, அது வெப்சைட்டில் போய் எப்படி பார்க்குறது, ஏன்னா நிறைய பேர் நேற்று கேட்டிருந்தாங்க தட் நான் வெப்சைட்டில் போய் தேடி பார்த்து நானே படித்தா எனக்கு ரொம்ப நாள் ஞாபகம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்ட் தான். பட் அது வந்து நியூஸ் பேப்பர்ஸில் வர நியூஸ் ஃபேக்ட்ஸ் அதை படிக்கிறது ஓகே. RBI சர்க்குலர் இஸ் நாட் அ ஜோக். உங்களுக்கு பேசிக் ஃபினான்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இஃப் நாட் ஆல்சோ யூ ஹாவ் டு சர்ச். இப்போ இருக்குது நானே படிச்சுக்கிறேன் அப்படின்னா GAக்கு அவ்வளோ டைம் ஒதுக்குற அளவுக்கு இஃப் யூ ஆர் அ பிகினர் தட் இஸ் அ பிக்கெஸ்ட் மிஸ்டேக் யூ வில் டூ. ஸோ ஒருவேளை ரிப்பீட்டராக இருந்தாங்க அப்படின்னா தே வில் பி லைக் குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் எல்லாத்துலேயும் நான் வந்து மார்க் டெஸ்ட் போட்டாலே போதும், அனலைஸ் பண்ணாலே போதும், எனக்கு GAயில் எனக்கு மார்க் வேண்டும், அந்த மார்க்குமே வந்து எனக்கு ஓரளவுக்கு இவ்வளோ மார்க் மட்டும் இருந்தால் போதும், கட் ஆஃப் கிளியருக்கு மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா எவ்வளோ படித்தாலும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கெல்லாம் எப்படின்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ் சில இது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கும் மோஸ்ட்லி. அதனால ஸ்போர்ட்ஸ் நியூஸ் நான் மேக்ஸிமம் விட்டுருவேன். ஏன்னா ஐ டோன்ட் ரிமெம்பர் தட் மச்.
ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள், அது மாதிரி நான் அந்த ஸ்போர்ட்ஸ்னு ஒரு இதை சுத்தமாக விடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ ஷுட் நோ த வெயிட்டேஜ். ஒரு டாப்பிக்குக்கும் எவ்வளோ வெயிட்டேஜில் எந்த எக்ஸாமுக்கு பிஓனா இவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கும், கிளர்க்குனா இவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ அந்த அனலிசிஸ்லாம் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். தட் அனலிசிஸ் இஸ் வித் அஸ். ஸோ சூன் நம்ம அதை லிவின் அண்ணா வில் கிவ் யூ. அந்த மாதிரி ஒரு டாப்பிக்குக்கும் ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. இப்போ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் 8 months படித்தாலும் தப்பே இல்லை. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வரும். யூ வில் கெட் அன் எக்ஸ்ட்ரா பாயிண்ட். பட் ரேதர் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் நீங்கள் வந்து ஒரு லாஸ்ட் 3 months படித்தா கூட போதும், அதுலேயும் இம்பார்ட்டன்ட் படித்தா கூட போதும். சம்டைம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இப்போ வேர்ல்டு பேரா அத்லெட்டிக்ஸில் மாஸ்கட் இருக்கா, அந்த மாதிரி மாஸ்கட்ஸ் அந்த இது வந்து யூ கேன் ஸ்டடி. ஸோ ஒரு செக்ரிகேஷன் இருக்கணும். எது படித்தா போதும், எனக்கு போதுன்ற ஒரு மைண்ட் செட்டும் உங்களுக்கு இருக்கணும். எஸ்பெஷலி இந்த ஆர்பிஐ சர்க்குலர்ஸ் வந்து நீங்கள் சும்மா வேகாக போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தட் ஓன்ட் பி அ குட் திங். பயம்தான் வரும். ஒரு லைனை ரீட் பண்ணும்போதும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ ஷோ யூ த இதுதான் ப்ராஜெக்ட் ஃபினான்சிங் டு டிரெக்ஷன். ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ வாட் இஸ் ப்ராஜெக்ட் ஃபினான்சிங். ஸோ இது வந்து இட் இஸ் ஐ திங்க் இது ஒரு 15 page லாங் சர்க்குலர். ஸோ சர்க்குலர் டைரக்ஷன் எல்லாம் ஒன்றான்னு கேட்டால் ஆமாம், நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் ரிலீஸ் 2 சைடும் வரும். சில இது வந்து பப்ளிகேஷன்ஸில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஃபினான்ஷியல் எஃப்எஸ்ஆர் ரிப்போர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரிப்போர்ட். ஸோ அது ஜூன்லேயும் டிசம்பர்லேயும் வரும். எல்லாருக்குமே ஐ மீன் மோஸ்ட்லி நீங்கள் ஒரு 2-3 years படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னாலே யூ மைட் நோ திஸ் எஃப்எஸ்ஆர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட். அது தெரியலன்னா அப்போ நீங்கள் அதுதான் அந்த மிஸ்டேக் தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி சும்மா நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ டோன்ட் நோ வாட் இஸ் ஒரு லைன்லேயுமே ஒரு வேர்ட் வந்து உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். வாட் வி ஆர் டூயிங் ஹியர் இஸ் கன்சாலிடேட்டிங் திஸ் பர்டிகுலர் சர்க்குலர் அண்ட் உங்களுக்கு என்ன புரிகிற மாதிரி வேணுமோ அதை சொல்லிடுவோம். அண்ட் வாட் யூ ஹாவ் டு கீப் இன் யுவர் மைண்ட். எல்லாத்தையும் ஃபுல் சர்க்குலரை படிக்கணுன்ற அவசியம் எப்போவுமே கிடையாது. ரெகுலேட்டரி பாடி எக்ஸாம்ஸ் கூட கிடையாது, அதுக்கு கூட அப்படி கேட்க மாட்டாங்க. ஸோ you should know what you have to study, how you have to study and what is the full circular is meant to அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இது வந்து வீடியோவில் நாங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு கேட்டல் பண்ணி கொடுத்துருவோம். ரைட் ஃப்ரம் நான் உங்களுக்கு டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஐ பிரிங் யூ த ஒரிஜினல் சர்க்குலர். ஸோ நீங்கள் கேட்குறீங்க இல்லையா கமெண்ட் செக்ஷனில், நானே தேடி போய் ஒரிஜினல் சர்க்குலரை பார்த்து படித்தா எனக்கு ஞாபகம் இருக்குன்னு. தட் இஸ் வாட் ஐ எம் டூயிங் ஹியர். ஸோ யூ வில் கெட் ஹேண்ட்ஸ்-ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் வந்து முன்னாடியே ட்ரையல் பார்த்துட்டு தான் ஐ எம் கம்மிங் ஹியர் அண்ட் கிவிங் யூ த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இது மொத்தத்தையும் தான் நான் வந்து படிப்பேன் அப்படின்னா இஃப் யூ ஆர் அ ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் கண்டிப்பாக யூ கேன் டூ. மற்ற குவான்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் எல்லாம் வந்து நான் தெளிவாக இருக்கேன், எனக்கு இப்போது இந்த நாலேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் டூ. ஒரு டேர்முக்கும் நீங்கள் மீனிங் கண்டுபிடிச்சி அதை வந்து தப்பே இல்லை. யூ வில் கெட் டு நோ மோர் அபவுட் சர்க்குலர். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போவுமே சின்ன சர்க்குலர்லேருந்து ஆரம்பிங்க. டிரெக்ஷன்ஸோ இல்லை கைட்லைன்ஸோ இந்த மாதிரியான சர்க்குலருக்குள்ளே போயிட்டிங்கன்னா தேட் வில் கிவ் யூ அ ஹெட்ஏக். ஸோ ஸ்லோவாக பிகாஸ் ஐ நோ ஒரு 1 yearக்கு அப்புறம் தான் ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் வித் த ஒரிஜினல் சர்க்குலர். அதுக்கு முன்னாடி வரையும் ஐ வில் சி வேறு ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு தான் நான் வந்து சர்க்குலரே பார்ப்பேன். ஸோ தட் இட் வில் கெட் ஃபெமிலியர் ஃபார் மீ. இப்போ வந்து ஐ ஹாவ் ஒரு வருஷம் கிட்ட ஆனதுக்கப்புறம் நானே போய் டைரெக்டாக அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி நானே எனக்கு ஐ நோ எந்தது வேணும் வேண்டாம் அப்படின்னு தெரியும். ஸோ அது ஓப்பன் பண்ணி நான் ரீட் பண்ணாலே சில விஷயங்கள் அஃப்கோர்ஸ் தெரியாமல் தான் இருக்கும், நம்ம கூகுள் சர்ச் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ராக்டிஸ். நான் இப்போவே ஆரம்பிப்பேன் அப்படின்னா யூ கேன் ட்ரை. ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்தால் ஜஸ்ட் டேக் அ ஹெல்ப் லைக் நம்ம வீடியோ பார்க்குற மாதிரி. அண்ட் இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட் சர்க்குலர் ஐ மீன் எக்ஸாம் சைக்கிள். ஸோ இப்போ வந்து இங்கே இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்லேயே கொடுத்துட்டாங்கன்னா அப்கமிங் எக்ஸாம் எல்லாத்துலேயுமே இது இருக்கும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஆர்பிஐ சர்க்குலர் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸில் இருந்திருக்கு. எஸ்பிஐ கிளர்க், எஸ்பிஐ பிஓ மாதிரியான மெயின்ஸ் எக்ஸாமில் ஆர்பிஐ சர்க்குலரோட கொஸ்டின்ஸ் வேர் தேர். இப்போ எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்துருக்காங்க, இதுக்கு முன்னாடி கொடுக்கல. அதுதான் டிஃப்ரென்ஸ். டு பி ஃப்ராங்க் லாஸ்ட் இயர்லாம் வந்து இருந்தது, சர்க்குலர்லேருந்தே தான் வந்திருக்கு. அதெல்லாம் ஐ ஆஸ்க் லிவின் அண்ணா டு கிவ் யூ த ரிவ்யூ. ஸோ இதை தான் வந்து சொல்லணும்னு நினச்சது. பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து நம்ம இதை பண்டில் வாங்குகிறோம், இது வீடியோ பார்க்குறோம், முதல்ல பார்க்கலாமா அந்த மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ ஐ தாட் ஆஃப் கிளாரிஃபைங் தட் அண்ட் ஐ ஹோப் ஐ ரிலீஸ் அ வீடியோ
வித்தின் டுடே ஒருவேளை நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்க, இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்ப முடியாது, நானே போய் பார்க்கணுன்னா ஓகே, லெட் மீ கிவ் யூ அ கைட். என்ன மாதிரி பண்ணணும், வெப்சைட்டுக்கு எப்படி போகணும், அதில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட், அதை எப்படி நீங்கள் கன்சாலிடேட் பண்ணி படிக்கணும் அப்படின்றத வந்து ஐ மேக் அ வீடியோ டுடே. அண்ட் கமிங் பேக் டு திஸ், இது என்னென்னா ப்ராஜெக்ட் ஃபினான்சிங் அப்படின்றது என்னென்னா, இங்கே this is something that project financing na large இது பண்ணுவாங்க இல்லையா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரியான ப்ராஜெக்ட்ஸுக்கு பேங்க்ஸு ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதுதான் வந்து ப்ராஜெக்ட் ஃபினான்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராஜெக்ட் ஃபினான்சிங் இஸ் நாட் ஸோ ஈஸி. வெயிட். So project financing is a long term financing of infrastructure and industrial projects. So long termக்கு பேங்க்ஸ் வந்து லோன் கொடுக்க போகிறாங்க. நம்மளுக்கு மட்டுமா லோன் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு லோன் கொடுக்கறதுக்கே, ஒரு இண்டிவிஜுவலுக்கு கொடுக்கறதுக்கே என்ன டைப் ஆஃப் லோனுன்னு இருக்குது. எம்எஸ்எம்இயா, இல்லை அக்ரிகல்ச்சருக்கு வாங்குறாங்களா, இல்லை பர்சனல் லோனா, இல்லை கோல்டை அடமானம் வச்சு ஏதாவது மார்ட்கேஜ் வச்சு வாங்குறாங்களா, அந்த மாதிரி மார்ட்கேஜ் லோனா, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு மட்டும் இல்லை, ப்ராஜெக்ட்ஸுக்கும் ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு பேங்க்ஸுக்கு ரைட்ஸ் உண்டு. ஸோ லார்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸுக்கும் பேங்க்ஸ் கேன் கிவ் லோன்ஸ். ஸோ அவங்களுக்கு லோன் கொடுக்கும்போது என்ன மாதிரியான கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலேட்டரி பாடியான RBI வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தது இல்லையா அப்படின்னு கேட்டால், நாட் ஸோ ஒரு இதுதான் ரூல் அப்படின்னு ரூல் புக் மாதிரி பண்ணதில்லை. பட் தேர் வேர் சர்டன் மாஸ்டர் டிரெக்ஷன்ஸ் அண்ட் சர்க்குலர்ஸ் ரிலீஸ்டு பிஃபோர். இன்னும் கொஞ்சம் ட்வீக் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் வித் திஸ். ஸோ இதில் வந்து என்ன ஃபினான்ஷியல் சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டி இருக்கணும், பேங்க்ஸ் அண்ட் NBFCs ரெண்டுலேயுமே வந்து ஸ்டாண்டர்ட் நார்ம், ஒரே நார்மை வந்து ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக இந்த கைட்லைன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாங் டேர்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெண்டிங்க்கு இந்த புது நியூ ரெகுலேஷன் ஸ்மூத் ட்ரான்சிஷன் கொடுக்கும். பிகாஸ் இது ஸ்டார்ட் பண்ணி இப்போ சொல்லியிருக்காங்க, October 1 தான் இந்த கைட்லைன்ஸில் உள்ள ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் RECs அண்ட் PFCs வித்தவுட் டிஸ்டர்பிங் தேர் பேலன்ஸ் ஷீட் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் சி இன்சைட். ஸோ அது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ப்ராஜெக்ட் ஃபினான்சிங்னா என்னன்னு சொல்லிட்டு, ஒரு லாங் டேர்ம் ஃபினான்சிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக ஃபினான்சிங் கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு என்ன தோணும், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டிப்புலேட்டட் டைம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 2025 இது வந்து கமெண்ட்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக அது நடக்கிறது இல்லை. ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸோட டிலேஸ்னாலேயே ஹண்ட்ரட்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வேஸ்ட் ஆகுதுன்னு ஒரு ரிப்போர்ட் லாஸ்ட் இயர்லாம் வந்து பப்ளிஷ் ஆச்சு. நம்ம பார்லிமெண்ட்லேயுமே அதை பற்றி பேசியிருந்தாங்க. இவ்வளோ ஏன் நீங்கள் செலவு பண்ணுறீங்க, வேஸ்ட் பண்ணுறீங்க, ஏன் டைம்லி ப்ராஜெக்ட்ஸ் வந்து முடிக்க மாட்டுறீங்க, PM கட்டி சக்தி மாதிரி ஸ்கீம்ஸ் இருந்தும் ஏன் பண்ணலைன்ற கொஸ்டின்லாம் இருந்துச்சு. ஸோ இந்தியாவில் நார்மலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், எஸ்பெஷலி லாங் டேர்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா அது சொன்ன டைமில் முடியாது தான். அப்போது அந்த ப்ராஜெக்ட்ஸுக்கு பேங்க்ஸ் கிட்ட இருந்து வாங்கின லோன்ஸை இப்போ 2025 முடிச்சிருவோம்னு சொல்லி தான் அதை ஆரம்பிப்பாங்க. அப்போ பேங்க் கிட்டையுமே என்ன சொல்லியிருப்பாங்க, 2025 இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும், அது வரையும் எனக்கு லோன் வேணும். அதுக்கப்புறத்துலேருந்து 2025 இது ஆப்ரேஷனலைஸ் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹைவே இருக்குது, அந்த ஹைவே ஆப்ரேஷனலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து ஐ வில் கெட் த டோல் அமௌண்ட் அண்ட் பே யூ அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க, 2025 ஓகே 2025 நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் திரும்ப வர ஆரம்பிச்சிடும் நினச்சி தானே அந்த பர்டிகுலர் லோனை வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அது கட்டியே முடிக்கலை, இன்னும் 2 வருஷத்துக்கு அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, த பேங்க் ஆல்சோ ஹேஸ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் இந்த இதை வந்து NPAவாக போடணுமா, ஏன்னா நான் பர்ஃபார்மிங் அசட்டாக தானே போடணும். 90 டேஸ்க்கு ஐ மீன் SM0 SM1 சொல்லிட்டு NPAவாக மாற்றணுமா 90 டேஸ்க்கு அப்புறம், ஏன்னா இட் இஸ் கோயிங் பியாண்ட் 2 years. ஸோ 90 டேஸ்க்கு மேலே போகுது இல்லை, 2 yearsக்கு ஆகுது இல்லை. ஸோ அதை NPAவாக போடணுமா, இல்லைன்னா அதை எப்படி அதை ஸ்ட்ரக்சர் பண்ணுறது, எப்படி அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில், பேங்க்கோட பேலன்ஸ் ஷீட்டில் இந்த பர்டிகுலர் லோனை எப்படி வந்து அவங்க கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் தான் இந்த ஒரு பர்டிகுலர் சர்க்குலரில் கைட்லைன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரூடென்ஷியல் ஃப்ரேம்வொர்க் அப்படின்றது தான் வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்ததே இல்லையான்னு கேட்டால் இருக்குது. ப்ரூடென்ஷியல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ரெசல்யூஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ்டு அசட் இஷ்யூட்
எப்போனா June 7, 2019. ஸோ இது அப்போ ரிலீஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ட் அசர்ட் இருக்குது, அந்த ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சிருக்கணும், பட் டைம்லியாக முடிக்கலை அப்படின்ற போது அதை என்ன பண்ணலாம், என்ன ரெசல்யூஷனுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து இப்போ டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கமர்ஷியல் ஆப்ரேஷன் அப்படின்றது என்ன, நான் இப்போ சொன்னது தான். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அந்த பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஆல் இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட் முடிஞ்சு அதனுடைய ஆப்ரேஷன் ஆரம்பிக்கிற டைமை தான் டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கமர்ஷியல் ஆப்ரேஷன். ஸோ கமர்ஷியல் ஆப்ரேஷனை எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்றது. ஸோ அது டிலே ஆக தான் இந்த பேங்க் வந்து தே ஹாவ் டு ஃபேஸ் சர்டன் விஷயங்கள். ஸோ ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் அப்படின்னு எல்லாரையும் தான் கேட்டகரைஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ ப்ரியாம்பிள், இந்த பவர்ஸ், இதெல்லாம் வந்து ஆமாம் RBI கிட்ட இந்த பவர் இருக்கா, இந்த மாதிரி ஒரு ரூல் போடுறதுக்கு பவர் இருக்கான்னு கேட்டால் அதை செக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் சர்க்குலருக்கு பேர் என்னென்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ் டிரெக்ஷன் 2025. This will be effective from October 1, 2025 it will be effective. So the provision of these directions எதுக்கெல்லாம் எந்த ரெகுலேட்டட் என்டிட்டிஸ்னு எல்லாமே இருக்குது. RBI கேன் ரெகுலேட் ஒரு லிஸ்ட் ஆஃப் இது இருக்குது. ஸோ அதில் எதுக்கெல்லாம் இது அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல் கமர்ஷியல் பேங்க்ஸ் இன்க்ளூடிங் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். பட் பேமெண்ட்ஸ் பேங்க்கால் டெபாசிட்ஸே நம்ம கிட்டேருந்து வாங்கவே முடியாது, லோன்ஸ் மட்டும்தான். ஸோ அந்த பேமெண்ட்ஸ் பேங்க் கிட்டேருந்து தே கான் டூ த சச் திங்ஸ். அண்ட் லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் கான் கிவ் சச் பிக் லோன்ஸ். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குலாம் க்ரோஸ் கணக்கில் கொடுக்கணும், தே கான் ஹேண்டில் திஸ். அவங்களே எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் RRBஸும். ஸோ அவங்களே எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இது பேசிக்காக அவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. ஒருவேளை இதெல்லாம் கூட கேட்கலாம், பிகாஸ் RBIயில் என்ன ஒரு பேட்டர்ன் வருதோ 2-3 years அது பழகினதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லெவலில் இருக்க IBPS PO, IBPS clerk, RRB மாதிரியான எக்ஸாம்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால தான் லாஸ்ட் டைம் வந்து RRBஸ்க்கும் அந்த செக்ஷனல் டைமிங் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ அங்கே வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் இப்படி கேட்டிருக்காங்க. இந்த டெரெக்ஷன் எப்படி கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ராஜெக்ட் ஃபினான்சிங் டெரெக்ஷன் 2025 ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் விச் ஆர் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன் பிலோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து எப்போவுமே SFBs இருக்கும், ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்கும், அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்கும், இந்த மாதிரி அந்த லிஸ்ட் இருக்கும். வி ஷுட் நோ த எக்ஸ்க்ளூடிங் பார்ட். ஸோ உங்களுக்கு ஜென்ரலாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பேமெண்ட்ஸ் பேங்க் கான் ஹேண்டில் தீஸ் கைண்ட் ஆஃப் லார்ஜ் லோன்ஸ். தே டோன்ட் டேக் டெபாசிட்ஸ், தே ஒன்லி கிவ் லோன்ஸ் அண்ட் தே டூ ஒன்லி த பேமெண்ட் திங். லோக்கல் ஏரியா பேங்க் அவங்களால லோக்கல் ஏரியா அண்ட் RRBs கான் ஹேண்டில் தீஸ் கைண்ட் ஆஃப் லார்ஜர் லோன்ஸ். ஸோ அவங்களுக்கு மேஜர் இதுவே SFBஸ்க்கும் RRBஸ்க்கும் நிறைய ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் கொடுக்கணுன்றதுக்காக தான் அவங்கள டார்கெட் பண்ணதே. ஸோ தே டோன்ட் ஹாவ் டு கம் இந்த சைடுக்கு வரணுன்ற அவசியமே இல்லை. அப்படின்ற போது இவங்க 3 பேரையும் எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க. பட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கை இன்க்ளூட் பண்ணுறாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. NBFCs அவங்களோட வேலையே இதுதான். ஸோ எஸ்பெஷலி ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸோட வேலையே இதுதான். ஸோ அவங்கள இன்க்ளூட் பண்ணுறாங்க. ப்ரைமரி அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், ஆல் இந்தியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஆல் இந்தியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இந்தியாவில் 5 இருக்குது. 5 ஆல் இந்தியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது இந்தியாவில். எக்ஸிம் பேங்க், NABARD, NHB நேஷ்னல் ஹவுசிங் பேங்க், SIDBI, NAPFID அப்படின்னு சொல்லி 5 இது இருக்குது. ஸோ அந்த 5 பேருமே வந்து தே கேன் கிவ். ஆக்சுவலாக இதில் நேஷ்னல் ஹவுசிங் பேங்க், SIDBI, NAPFIDலாம் வந்து இதுக்குன்னே இருக்கிற ஒரு பேங்க் தான். ஏன்னா அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன, நேஷ்னல் பேங்க் ஃபார் ஃபினான்சிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ அவங்களோட வேலையே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு லோன் ரீஃபினான்சிங் இந்த மாதிரி பண்ணுறது தான். தே மைட் சம்டைம்ஸ் கிவ் NAPFID வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் கிட்ட கொடுத்து கூட தே மைட் ஃபினான்ஸ். ஸோ அந்த வேலையும் தே வில் டூ. ஸோ இவங்க எல்லாருமே இன்க்ளூடட். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். NBFCs which are required to comply with Indian accounting standard. அந்த ஸ்டாண்டர்ட் படி தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி தான் they have to follow அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. we don't have to go much into it. and financial closure has been achieved அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்களா, இதை விட்டுருங்க. தென் ரெசல்யூஷன் ஸ்ட்ரெஸ், ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, நாட் குவாலிஃபைங் த டிஃபைன்டு ப்ராஜெக்ட் ஃபினான்ஸை இவங்க டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே வரலை அப்படின்னா அந்த ரெசல்யூஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரூடென்ஷியல் ஃப்ரேம் ஒர்க்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ which was released in
இங்கே கொடுத்துருந்தாங்க இல்லையா ப்ரூடென்ஷியல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ரெசல்யூஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ட் அசர்ட் இஷ்யூட் இன் June 7, 2019. அதில் என்ன இருக்கோ அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் NBFCஸோட வெயிட் இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை பற்றி ஒரு மாஸ்டர் டிரெக்ஷன் இருக்குது. ஸோ அந்த மாஸ்டர் டிரெக்ஷனில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுபடி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து எல்லா சர்க்குலர்லையுமே இருக்கிறது தான். வி ஹாவ் டு நோ த டெஃபினிஷன்ஸ். இந்த டெஃபினிஷனே சர்டன் டைம்ஸ் கொஸ்டினில் கேட்டிருந்திருக்காங்க. ஸோ யூ ஷுட் நோ, ரீட் பண்ணி பார்க்கலாம். பட் அப்பாயிண்டட் டேட் அப்படின்னா என்னென்னா, கன்செஷன் அக்ரிமெண்ட் வந்து என்டர் ஆகிருப்பாங்க இல்லையா, போத் த பேங்க் அண்ட் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் எடுத்து நடத்துகிற அந்த கம்பெனி, அவங்க 2 பேருக்கும் அந்த கன்செஷன் அக்ரிமெண்ட் என்னையிலேருந்து ஃபோர்ஸுக்கு வருதோ அதுதான் அப்பாயிண்டட் டேட். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாக PPP மாடலில் பண்ணுறதுனால அந்த ப்ரைவேட் கம்பெனி தான் வந்து இந்த லோன் வாங்குவாங்க பேங்க்கிட்டேருந்து. ஸோ அவங்களும் பேங்க்கும் தான் இந்த கன்செஷனர் அண்ட் கன்செஷன் கிராண்டிங் அத்தாரிட்டி, இவங்க 2 பேரும். தென் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் அதை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க இந்த சர்க்குலரில். ஸோ கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸிஃபிகேஷனோட எக்ஸ்போஷர்ஸ் எல்லாமே இருக்கும். கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்லேயே ரெசிடென்ஷியல் ஹவுசிங்னு இருக்கும். ஏன்னா கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்டில் தட் மைட் பி அ ஷாப், ஒரு சலூனாக இருக்கலாம், பார்லராக இருக்கலாம், இல்லை க்ளோத்திங் பொட்டிக்காக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம் கமர்ஷியல். ஆனால் ரெசிடென்ஷியல் ஹவுசிங்னா வீடு. ஸோ அதுக்கு ஹவுசிங் செக்டார், நியூ சபர்பன் செக்டார்னு சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த சர்க்குலரில் டேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிரெடிட் ஈவெண்ட்னா என்ன, டிஃபால்ட் வித் எனி லெண்டர் தான் கிரெடிட் ஈவெண்ட். அண்ட் எனி லெண்டர்ஸ் டிட்டர்மைண்ட் அ நீட் ஃபார் த எக்ஸ்டென்ஷன், அதாவது இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு வருது இல்லை, ஸோ அந்த மாதிரி இதையுமே வந்து கிரெடிட் ஈவெண்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆப்ரேஷன், கமர்ஷியல் ஆப்ரேஷன், அந்த இது எக்ஸ்பைரி ஆஃப் ஒரிஜினல், அதாவது இதுக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்ட்டு 2025 முடியும்னு சொல்லி, இல்லை அது 2027 வரையும் எக்ஸ்டெண்ட் ஆகி அப்பையும் முடிக்காமல் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகுது பார்த்திங்களா, அதையும் வந்து கிரெடிட் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ கிரெடிட் ஈவெண்ட் எப்போ ட்ரிகர் ஆகும்னா இது அந்த 5 ஈவெண்ட்டையும் வந்து சொல்லியிருக்காங்க. எனி லெண்டர் டிட்டர்மைன்ஸ் அ நீட் ஃபார் த இன்ஃபியூஷன் ஆர் அடிஷன் டெப்ட். ஸோ அந்த ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கும் போதே கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸில் இருக்கும் போதே அடிஷ்னல் டெப்ட் வேணும்னு நினச்சாலும் கிரெடிட் ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும். ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் இந்தியாவில் உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸில் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத வந்து லாஸ்ட் இயர் சொல்லியிருந்தாங்க. த ப்ராஜெக்ட் இஸ் ஃபேஸ்ட் வித் ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டி ஏதாவது இருந்துச்சு அண்டர் ப்ரூடென்ஷியல் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னாலும் திஸ் வில் கம் அண்டர் கிரெடிட் ஈவெண்ட் அப்படின்றது ட்ரிகர் ஆகும். அதுக்கப்புறம் ஒரிஜினல் டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கமர்ஷியல் ஆப்ரேஷன்றது வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி தான், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் இல்லையா, 2025 கமென்ஸ்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரிஜினல் DCCO. அப்புறம் எக்ஸ்டெண்டட் DCCO வந்து 2027 நாங்கள் பண்ணி முடிச்சிடுவோம்னு அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. So that is the extended one. Actual DTCO அது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. We don't have to go and see much into it. இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றத மட்டும் பார்த்துடலாம். ஜென்ரல் கைட்லைன்ஸில் 3 ஃபேஸாக வந்து பிரிக்கிறாங்க. டிசைன் ஃபேஸில் என்ன இருக்குன்னா ஜஸ்ட் டிசைன் தான், அவங்க பேர் சொல்லியிருக்கிறது மாதிரியே டிசைன், பிளானிங், எப்படி அப்ளிகபிள் கிளியரன்ஸ் எல்லாம், ஒருவேளை லேண்ட் அதில் இன்வால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லேண்ட் ஒருவேளை ஃபார்ம் லேண்டாக இருந்துச்சுன்னா அந்த பீப்புள் கிட்ட போயிட்டு கன்வின்ஸ் பண்ணி they have to get the land பே பண்ணி. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இட் வில் டேக் டைம். ஸோ அது டிசைன் ஃபேஸில் வரும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ் தான் செகண்ட் ஃபேஸ், தட் வில் பி டே பிஃபோர் த ஆக்சுவல் DCCO, அதாவது டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கமர்ஷியல் ஆப்ரேஷன். அந்த பர்டிகுலர் ஹைவே எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ அது வந்து டோல் காசு வாங்க ஆரம்பிக்கிற நாள், ஓப்பன் பண்ணி டோல் காசு வாங்க ஆரம்பிக்கிற நாள் தான் டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கமர்ஷியல் ஆப்ரேஷன். ஸோ அதுக்கு முந்தின நாள் வரையும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ் தான். அடுத்து ஆப்ரேஷனல் ஃபேஸ் தான் அந்த DCCO, ஆக்சுவல் DCCO ஆரம்பிக்கிற நாள். ஃபுல் ரீபேமெண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ் எக்ஸ்போஷர் எல்லாமே வந்து வில் கம் இன் டு இது லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த ஸ்டார்ட் ஆஃப் வித் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கமர்ஷியல் ஆப்ரேஷன் பை த ப்ராஜெக்ட் ஆன் த டே ஆஃப் த ஆக்சுவல் DCCO அண்ட் எண்ட் வித். இந்த ஃபேஸ் வந்து இந்த ஆப்ரேஷனல் ஃபேஸ் எப்போ எண்ட் ஆகும்னா அந்த மொத்தம் காசு அவங்க வாங்கியிருக்காங்க இல்லையா, அது பேமெண்ட் முடிகிற வரையும் திஸ் ஆப்ரேஷனல் ஃபேஸ் வில் பி தேர். தென் ப்ரூடென்ஷியல் கண்டிஷன் ரிலேட்டட் டு த சாங்ஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. இது நம்மளுக்கு தேவையில்லை. இந்த பாயிண்ட் தான் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. CNBC மாதிரியான நியூஸ் சேனல்ஸில் எக்ஸ் SBIயோட சேர்பர்சன் தினேஷ் குமார் காரா கூட சொல்லியிருந்தாரு தட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸில், அதாவது
ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, பேங்க்ஸ் கிட்டேருந்து வாங்குறாங்க. அது பேங்க் ஒரு பேங்காக மட்டும் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, வேரியஸ் பேங்க்ஸ் கிட்டேருந்து கூட தே கேன் கெட் லோன்ஸ். ஸோ அது வந்து அந்த எக்ஸ்போஷரை மினிமைஸ் பண்ணுறது அப்படின்றதுக்காக, எக்ஸ்போஷர் ஃபார் ஒரு பர்டிகுலர் பேங்க் திவால் ஆனாலும் தட் ஷுடன்ட், ஏன்னா பேங்க் சைட்லேருந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுனால. ஸோ அக்ரிகேட் எக்ஸ்போஷர் ஆஃப் த லெண்டர்ஸ் இஸ் அப் டு 1500 crore தான் இருக்கணும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டில். ஸோ நோ இண்டிவிஜுவல் லெண்டர் shall have an exposure இந்த 1500 crore-ல 10% தான் இருக்கணும், less than 10% இருக்கக்கூடாது. 10% and above இருக்கலாம் aggregate exposure for the project where aggregate exposure of 1500 crore-க்கு மேலே ஒரு ப்ராஜெக்ட் போகுது அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் லெண்டர் கேன் ஹாவ் 5% ஆர் 150 crore. இது ரெண்டில் எது ஹையராக இருக்கோ அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் நீங்கள் 5% ஆஃப் சம் அமௌண்ட் எடுக்கும்போது அது 150 crore-க்கு மேலே போகக்கூடாது. அதுதான் அந்த கேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 150 crore ரெண்டில் எது ஹையரோ அதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸில் 1500 crore-க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் லெண்டரோட எக்ஸ்போஷர் வந்து லெஸ் தென் 10% அக்ரிகேட் எக்ஸ்போஷர் இருக்கணும். 1500 crore-க்கும் மேலே போகிற ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்னா அதில் 5% தான் வந்து ஒரு இண்டிவிஜுவல் லெண்டரோட இன்வெஸ்டராக இருக்கணும். அந்த 5%மே 150 crore-க்கு மேலே போகக்கூடாது. ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட். தென் ஃபினான்ஷியல் க்ளோஷர் இருக்கணும், அப்ரூவல்லாம் கிளியரன்ஸ் எல்லாம் வந்து முன்னாடியே வாங்கியிருக்கணும் ஃபார் த ப்ராஜெக்ட். அண்ட் இந்த வந்து ப்ருடென்ஷியல் கண்டிஷன் ரிலேட்டட் டு த டிஸ்பர்ஸ்மெண்ட் அண்ட் மானிட்டரிங். ஸோ காசு கொடுத்தாச்சு, அந்த ப்ராஜெக்ட் ஒழுங்காக போயிட்டுருக்கா அப்படின்ற மானிட்டரிங் ஃபேஸ். ஸோ இதில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அண்டர் PPP மாடல் அப்படின்னா 50% மினிமம் ரெக்குவயர்மெண்ட் இருக்கணும். தேட் த லெண்டர் ஷால் என்ஷூர் அவைலபிலிட்டி ஆஃப் சஃபிஷியன்ட் லேண்ட் ஆர் ரைட் ஆஃப் வே ஆஃப் ஆல் ப்ராஜெக்ட்ஸ் பிஃபோர் த டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்ட். இது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டாக இருக்கும் பட்சத்தில், அதுவும் அண்டர் PPP மாடலாக இருக்கும் பட்சத்தில், அந்த ஃபண்டு பேங்க் கிட்டேருந்து எப்போ அந்த ப்ராஜெக்ட் கம்பெனிக்கு போகும் அப்படின்னா, ஆல் ப்ராஜெக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சஃபிஷியன்ட் லேண்டுக்கு ரைட்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வாங்கியிருந்துருக்கணும். அதுக்கு மினிமம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அதுவுமே PPP மாடலாக இருந்தால் 50% ஆஃப் த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருக்கணும். என்ன ப்ராசஸ்? அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் த ப்ராசஸ் சொன்னோம் இல்லையா, வேறு டிசைன் ஃபேஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ்ன்னு. ஸோ அந்த டிசைன் ஃபேஸில் 50% அது முடிஞ்சிருக்கணும். அதாவது லேண்ட் அக்வயர்மெண்ட், அவங்கக்கிட்ட இருந்து கொடுத்து காசு வாங்கி அந்த லேண்ட் எல்லாத்தையும் சரி பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள். ஃபார் ஆல் அதர் ப்ராஜெக்ட்ஸ் நான் PPP இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ளூடிங் த கமர்ஷியல் ரெசிடென்ட் எஸ்டேட், ரியல் எஸ்டேட், commercial real estate, commercial real estate, resident housing. ஸோ இதுதான் 75%. ஏன்னா 75% ஆஃப் த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருந்தால் தான் ஃபண்டு டிஸ்பர்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் த டிரான்ஸ்மிஷன் லைன் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி இதுக்கு லெண்டர் என்ன சொல்கிறாரோ அதை பொறுத்து, அந்த பேங்க் என்ன ரூல்ஸ் போடுதோ அதை பொறுத்து. ஸோ டெக்னோ எக்கனாமிக் வயபிலிட்டி ஸ்டடி வந்து பண்ணியிருக்கணும் ஃபார் ஆல் ப்ராஜெக்ட்ஸ் வேர் அவங்களோட அக்ரிகேட் எக்ஸ்போஷர் வந்து 100 crore அண்ட் மோருக்கு மேலே போச்சு அப்படின்னா டெக்னோ எக்கனாமிக் வயபிலிட்டி அப்படின்ற ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கணுன்ற ஒரு மேண்டேட்ரியும் வைக்கிறாங்க. ஸோ என்பிஏவாக எப்போ ஆகும் அப்படின்னா பிஃபோர் த ஆக்சுவல் டிசிசிஓ ஆஸ் பர் த ரெக்கார்ட் ஆஃப் ரெக்கவரி. ஸோ அதுக்கு ஒரு மாஸ்டர் டிரெக்ஷன் இருக்குது, April 1 ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அது மாதிரி இருக்கணும். ரெசல்யூஷன் என்ன பண்ணலாம், இப்போ ஒரு வேளை அந்த ஸ்ட்ரெஸ்ட் அசட்டாக அது மாறிடுச்சு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், ஃபர்தராக அவங்களால மூவ் பண்ண முடியல, இதெல்லாம் அந்த இடம் வந்து சரியாக இல்லை, ஆர் அந்த ப்ராஜெக்டை வந்து ட்ராப் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றப்போ யார்கிட்ட போகணும், சென்ட்ரல் ரெபாசிட்டரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆன் லார்ஜ் கிரெடிட் அவங்கக்கிட்ட போகணும். அண்ட் CRILC மெயின் ரிப்போர்ட், அவங்க 2 பேர்கிட்டையும் தே ஹாவ் டு ரிப்போர்ட். 30 days தான் வந்து கிரெடிட் ஈவெண்ட் ட்ரிகர் ஆகி ரிவ்யூ பீரியட் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஸோ கிரெடிட் ஈவெண்ட் நம்ம இங்கே முன்னாடி டெஃபினேஷன்லேயே பார்த்தோம், ஒரு 5 points கொடுத்துருந்தாங்களா. ஸோ இந்த இதில் எதுவாக இருந்தாலும் 30 days தான், அந்த 30 days தான் வந்து ரிவ்யூ பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 30 daysக்குள்ளே தே ஹாவ் டு டேக் ஸ்டெப்ஸ். ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. டெப்டர் அக்கௌண்ட் வித்தின் 30 days ஃப்ரம் த டேட் ஆஃப் த சச் கிரெடிட் ஈவெண்ட் ட்ரிகர் ஆகி 30 நாளுக்குள்ளே யூ ஹாவ் டு ப்ரைமா ஃபேஸியே பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கான்டக்ட் ஆஃப் த லெண்டர்ஸ் ரிவ்யூ பீரியட்குள்ளேயே தே ஹாவ் டு டூ சைனிங், இன்டர் கிரெடிட்டர் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து ரெசல்யூஷனுக்கெல்லாம் போகாதீங்க,
நான் வந்து இன்னும் 2 இயர்ஸில் கண்டிப்பாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிருவேன், ஸோ ஸ்மூத்தாக போகலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது பேசினாங்க அப்படின்னா அதையுமே வந்து தே ஹேவ் டு ரெக்கார்ட். அதெல்லாம் இந்த ரிவ்யூ பீரியட் 30 டேஸ்க்குள்ளே முடிச்சிருந்தோம். ரெசல்யூஷன் பிளான்ஸ் இன்வால்விங் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஒரிஜினல் ஆர் எக்ஸ்டெண்டட் டிசிசிஓ அப்படியாச்சுன்னா அது என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் பாயிண்ட், பெர்மிட்டட் டிசிசிஓ டிஃபர்மெண்ட். ஒருவேளை அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் 2025 முடிய வேண்டியது உண்மையிலேயே சில ரீசன்ஸ்னால 2027க்கு மாறணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குது. பிகாஸ் ஆஃப் வேரியஸ் அதர் எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்ஸ்னால, ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷனாக இருக்கலாம், ஃபண்டு ஒதுக்காமல் இருந்திருக்கலாம், அப்போது அந்த வருஷத்துக்குள்ளே முடிக்க வேண்டிய ப்ராஜெக்டை முடிக்க முடியாமல் போகலாம். ஸோ அந்த மாதிரி டயத்தில் பெர்மிட்டட் டிசிசிஓ கொடுப்பாங்க. அதாவது டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கமர்ஷியல் ஆப்ரேஷன் தள்ளி வைக்கப்படும். அப்படி தள்ளி வச்சாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ இயர்ஸ் வந்து இந்த பேங்க் வந்து கொடுக்கலாம் அப்படின்றதுக்கும் வந்து கேப் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒருவேளை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டாக இருந்தால் 3 வருஷம் வரையும் கொடுக்கலாம் மேக்ஸிமம். நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் 2 வருஷம் தான் கொடுக்கணும். அதுக்கு மேலே எக்ஸ்டென்ஷன் பீரியட் கொடுக்கக்கூடாது. காஸ்ட் ஓவர் ரன், அதாவது அந்த ப்ராஜெக்ட்டு ஒரு 1000 கோடியில் கட்ட போகிறோம்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் அதையும் தாண்டி ஓவர் ரன் ஆகுது அப்படின்னா அப்போ மேக்ஸிமம் அப் டு 10% ஆஃப் த ஒரிஜினல் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து அடிஷ்னல் ஐடிசியில் தே ஹாவ் டு கீப். எஸ்பிசிஎஃப்ல ஸ்பெஷலி தே ஹாவ் டு கிவ் அ க்ளோஷர். இதில் வந்து எஸ்பிசிஎஃப்னால் என்னென்னு இங்கேயே முன்னாடியே கொடுத்துருந்தாங்க. வெயிட் அ மினிட், நான் அதை அப்போதே காட்டணும்னு நினச்சேன். ஐ டோன்ட் நோ வை. ஸ்டாண்ட் பை கிரெடிட் ஃபெசிலிட்டி. இது என்னென்னா கிரெடிட் லைன் சாங்ஷன் ஃபார் த ப்ராஜெக்ட் அட் த டைம் ஆஃப் ஃபினான்ஷியல் க்ளோஷர் டு ஃபண்ட் எனி காஸ்ட் ஆஃப் ஓவர் ரன் டியூரிங் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ் அப்போது ஒருவேளை எக்ஸ்ட்ரா காசு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சரி அந்த ப்ராஜெக்டை டைமுக்கு முடிக்கணுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா கிரெடிட் கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் ஸ்டாண்ட் பை கிரெடிட் ஃபெசிலிட்டி. ஸோ அந்த ஸ்டாண்ட் பை கிரெடிட் ஃபெசிலிட்டி வெயிட் அ மினிட் ஸ்பெசிஃபிக்காக சாங்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபினான்ஷியல் க்ளோஸருக்குள்ளே காஸ்ட் ஓவர் ரன் ஆகிடுச்சு அப்படின்னா தட் வில் ஆல்சோ பி அலவுட். அண்ட் ஆக்சுவல் ரிஸ்க் அசஸ்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. ஒருவேளை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா சரி இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணால் இந்த அமௌண்ட்டுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க பே பண்ணணும், ஏதாவது ரிஸ்க் இருக்கா அப்படின்ற அசஸ்மெண்ட் இருக்கும். சேஞ்ச் இன் ஸ்கோப் அண்ட் சைஸ். ஸோ அந்த ப்ராஜெக்டோட ஸ்கோப்பும் சைஸும் வந்து மாறிடும். இது வரையும் சோஃபார் பேலன்ஸ் ஷீட்டில் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை எங்கே லிஸ்ட் பண்ணி பேங்க் வச்சுருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து மாற்றிடுவாங்க. ஸோ the rise in project cost excluding any cost overrun in respect of the original project is 25%க்கு மேலே அந்த காஸ்ட் ஓவர் ரன் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து அனெக்ஷன் 1ல ஒரு இல்லஸ்ட்ரேஷன் இருக்குது. ஸோ அதுபடி தே ஹாவ் டு டூ. அதே மாதிரி ரீஅசஸ் த வயபிலிட்டி ஆஃப் த ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் வந்து வயபிளாக இல்லையா அப்படின்னு ரீஅசஸ் பண்ணுவாங்க. ரீரேட்டிங், அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை வந்து லோ ரிஸ்க், ஹை ரிஸ்க், மீடியம் ரிஸ்க்குன்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நியூ எக்ஸ்டர்னல் கிரெடிட் ரேட்டிங் வந்து வாங்கணும். அந்த மாதிரி அக்ரிகேட் எக்ஸ்போஷர் வந்து 100 crore மேலே போச்சு அப்படின்னா அந்த அக்ரிகேட் ரேட்டிங் வந்து கண்டிப்பாக கூடும், ஐ மீன் ரிஸ்கி ஆகும். சேஞ்ச் இன் ஸ்கோப் இன் த சென்ஸ் ஒன்லி ஒன்ஸ் டியூரிங் த லைஃப் டைம் ஆஃப் த ப்ராஜெக்ட் அவங்க வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் டேட் வந்து கொடுக்கலாம். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் 2025 முடியணும், பட் முடியலை அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் 2 years வந்து அந்த சர்க்குலரில் கொடுத்துருந்த மாதிரி. வேர் வாஸ் தட் 2 yearsக்கு நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தான் 2 years, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 3 years கொடுக்குறாங்க. பட் 2 years தான் இவங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். 2027 முடியுதுன்னு வச்சுப்போம். அதுக்கும் மேலே போச்சு அப்படின்னா இதே வந்து எண்ட் ஆஃப் த ரிவ்யூ பீரியடில் தே கேன் கோ ஃபார் ஃபைலிங் த கேஸ். ஸோ அக்கௌண்ட் ஷுட் பி டவுன்கிரேடட். ஸோ ஒருவேளை அந்த என்பிஏவாக ஆச்சு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அப்படின்னா அதை என்பிஏவாக டவுன்கிரேட் பண்ணணும். அது என்ன மாதிரி லிஸ்ட் பண்ணியிருக்காங்களோ பேலன்ஸ் ஷீட்டில் த பேங்க் ஹேஸ் டு டவுன்கிரேடட். ஸோ அப்கிரேடேஷன் ஒரு வேளை பண்ணணும். ஏன்னா அந்த கம்பெனி வந்து பேங்க் கிட்ட ஸ்மூத்தாக பேசிட்டாங்க, சில அமௌண்ட் வந்து நான் கொடுக்குறேன் என்பிஏவை ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை டவுன்கிரேட் பண்ணணும் ஃபார் நான் கம்ப்ளைன்ஸ் வித் த பேராகிராஃப் ஆஃப் 26, 27 சொன்ன மாதிரி. அண்ட் டிசிசிஓ டிஃபர்மெண்ட் வந்து தே ஹாவ் டு ஒரு தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டா இன்னொரு தடவை எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க, அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொவிஷனல் ஃபார் ஸ்டாண்டர்ட் அசட் லைக் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட்டுக்கு, கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் ரெசிடென்ஸ் ஹவுஸுக்கு எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸில் தே ஹாவ் டு ஹாவ் த ப்ரொவிஷன். ஏன்னா எப்போவுமே பேங்க்ஸ் ஹேவ் த ஹேபிட் ஆஃப், இப்போ நம்மளுக்கே வந்து ஒரு 100 ரூபாய் லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளோட ரிஸ்க், நான் ஒரு இண்டிவிஜுவல், என்னோட பேக்ரவுண்ட் என்ன, நான் என்ன ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருக்கேன்னா என்னால் அந்த லோனை கட்ட முடியுமா அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் ரிஸ்க் அனாலிசிஸ் பண்ணி தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸாக இருந்தால் 1.25, 1%, all others 1%, they have to keep it aside as a provision. The bank has to keep it aside. Operational phase, after the commencement of the repayment of the interest and
பிரின்சிபல், அதுதான் ஆப்ரேஷனல் ஃபேஸ். ஸோ அப்போ எவ்வளோ ப்ரொவிஷன் இருக்கணும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் லோன்ஸாக இருந்தால் அடிஷ்னலாக ஒரு வேறு டிஃபர் ஆன பீரியடில் எவ்வளோ ப்ரொவிஷன் வச்சுருக்கணும் அப்படின்றதையுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டை வந்து இப்போது இந்த இதுக்குள்ளே வருமானு கேட்டால் October 1க்கு முன்னாடி என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்களோ அதுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் பொருந்தாது. ஒருவேளை அந்த ப்ராஜெக்ட்ஸுக்கு டிஃபர்மெண்ட் ரேட் வந்து ஆஃப்டர் October வருது அப்படின்னா தேட் பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த கைட்லைன்ஸ் எல்லாமே வந்து பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெண்டர் வந்து notes to accountsல இந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் they have to, அதாவது பேலன்ஸ் ஷீட் தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. நோட்ஸ் டு அக்கௌண்ட்ன்றது வந்து ஒரு பாட்டம் கார்னரில் இருக்கிற ஒரு வாட் டு சே அக்கௌண்ட்ஸ் புக் ஆர் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க ஒரு காலம். ஸோ அதில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் they have to tell that நான் வந்து இந்த மாதிரி இது கொடுத்துருக்கேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் லோன் வந்து கொடுத்துருக்கேன், அந்த ப்ராஜெக்ட் இஸ் டேக்கிங் டைம், DCCO வந்து இன்னும் 2 years கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி யூ ஹேவ் டு மென்ஷன் இட் இன் யுவர் பேலன்ஸ் ஷீட் டூ. அந்த பேலன்ஸ் புக்கில் வந்து இட் ஹேஸ் டு பி மென்ஷன். ஸோ அதையுமே வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. பெனால்ட்டி வந்து போடுவாங்களான்னு கேட்டால் ஆமாம், இப்போ இவ்வளோ நேரம் நான் பேசினது எல்லாத்தையும் கடைப்பிடிக்கலைன்னா கண்டிப்பாக பெனால்ட்டி போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இஃப் யூ ஹேவ் டைம் ரீட் இட். ஸோ திஸ் இஸ் த சர்க்குலர் ஹியர். ஸோ இதுதான் யூஸ்வலாக பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேருக்கு வந்து வேகாக தெரியும், ஏன் இதெல்லாம் கூட்டிகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து இப்படி நடத்துகிறாங்களே, இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்டதே இல்லையே அப்படின்னு. பட் கேட்டுட்ருக்காங்க, இனிமேல் கேட்கப்படும்னு எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லிட்டாங்க. ஸோ யூ ஹேவ் நோ அதர் வே, படிச்சு தான் ஆகணும். தென் வேர் டிட் அதானி கமிஷன் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆஃப் கிரிட் க்ரீன் ஹைட்ரஜன் பிளான்ட்னு கேட்டிருக்காங்க. கட்ச் குஜராத்தில் இது நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த 5 megawatt பவர் சோல்லி சோலார் எனர்ஜி இன்டெகிரேட்டட் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் இன்டெகிரேட் பண்ண ஆஃப் கிரிட் ஹைட்ரஜன் பைலட் பிளான்ட்டை வந்து அதானி நியூ இண்டஸ்ட்ரியல் லிமிடெட் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ தட்ஸ் இட் வித் திஸ் நியூஸ். நெக்ஸ்ட் வந்து 2 கம்பெனிஸ் MOU சைன் பண்ணியிருக்காங்க 100 megawatt பவர் சோலார் ப்ராஜெக்ட்டுக்காக இன் எட்மரோட் வியட்நாமில். யார் 2 பேர் அப்படின்னா வேரி ரினியூவபிள் அண்ட் வியட் காஹன் அப்படின்றவங்க 2 பேரும் வந்து வியட்நாமில் 100 megawatt பவர் சோலார் பவர் ப்ராஜெக்டை வந்து மேட்ரோ வியட்நாமில் தே ஸ்டார்டட் கொலாபரேட் பண்ணி பண்ணுறாங்க. that's it with this news. next வந்து தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வந்து லோயலா காலேஜில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யார் இது அப்படின்னா டாக்டர் ஜென்சி. ஸோ திஸ் இஸ் சம்திங் ஹியூஜ். லோயலா காலேஜில் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் உமன் ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். ஸோ தமிழ்நாடுல we have a progressive mindset நிறையா இருக்குது இன்னமும். So these are all common thing. Who assumed the charge of chairperson of PFRDA அப்படின்னு கேட்டால் சுப்ரமணியன் ராமன் அப்படின்றவர் தான் வந்து PFRDAவோட சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. that's it with this news. next வந்து டிஜிட்டல் பேமெண்ட் அவார்ட் 24-25 இதில் எந்த பேமெண்ட்ஸ் பேங்க் இன் இந்தியா இன்ஸ்டிடியூஷன் வின் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் தான் வந்து இந்த அவார்டை வின் பண்ணியிருக்கு, டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அவார்ட் 2025. இதை வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை டோர் டு டோர் டிஜிட்டல் பேங்கிங் மூலயமா பண்ணுறதுனால இந்த அவார்டு இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது இவங்க பண்ணுறதுனால IBPBயோட நிறைய கமர்ஷியல் பேங்க்ஸ் லைக் ப்ரைவேட் பேங்க்ஸ் கூட டைப் பண்ணி நிறைய லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டிக்கு தே ஆர் மேக்கிங் யூஸ் ஆஃப் திஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் கோடல்கோ டெலிகேஷன் விசிட் டு இந்தியா in June 2025 அப்படின்னா மைனிங் கொலாபரேஷன் அண்ட் நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச் வித் HCL பண்ணுறதுக்காக கோடல்கோ டெலிகேஷன்ஸ்லாம் இங்கே வந்தாங்க. கோடல்கோட ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் யூனிட்ஸ்க்கு வந்தாங்க. ஸோ இதன் மூலயமா சிலே ஸ்டேட் ஓன்டு காப்பர் கம்பெனி அப்படின்றது தான் கோடல்கோ இஸ் விசிட்டிங் ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் ஆப்ரேஷன் அக்ராஸ் த இந்தியா ஃபார் த பாஸ்ட் 3 weeks. 3 weeksக்கு தே ஆர் ஹியர் அண்ட் தே ஆர் கோயிங் டு ஜஸ்ட் சி என்ன மாதிரியான MOUs போடலாம், இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. தென் CSIR NIST அண்ட் நெக்டார் 2 பேரும் வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீகன் லெதர் யூனிட்ஸ் வந்து செட்டப் பண்ண போகிறாங்களாம் யூஸிங் த அக்ரோ வெதர் வேஸ்ட் இன் நார்த் ஈஸ்ட் இந்தியா. ஸோ தே ஆர் கோயிங் டு சைன் திஸ் லெதர் ப்ரொடக்ஷனுக்காக இந்த இது வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து வீகன், ஏன்னா லெதர் ப்ராடக்ட்ஸ் ஆர் யூஸ்வலி மேட் ஆஃப் அனிமல் ஸ்கின்.
ஸோ அந்த மாதிரி இல்லாமல் they are trying. National Institute for Interdisciplinary Science and Technology under CSIR is the full form. So vegan leather is a eco-friendly plant-based leather actively made using the agricultural residues, offering a sustainable replacement for synthetic and animal based leatherக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இது இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எந்த ஸ்டேட் வந்து தேர்ட் ஃபுல்லி லிட்ரேட் ஸ்டேட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா திரிபுரா இஸ் த தேர்ட் ஃபுல்லி லிட்ரேட் ஸ்டேட் இன் இந்தியா ஆஃப்டர் மிசோரம் அண்ட் கோவா. ஏன்னா கோவா வந்து செகண்ட் ஸ்டேட்டுன்னு நம்ம நியூஸில் பார்த்தோம். ஸோ மிசோரம் அண்ட் கோவா, அதுக்கப்புறம் திரிபுரா, இந்த 3 ஸ்டேட் ஃபுல்லி லிட்ரேட் ஸ்டேட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ that's it with this news. நெக்ஸ்ட் வந்து எந்த ஆர்கனைசேஷன் NLC இந்தியா ரெனியூவபிள்ஸ் 500 MWh பேட்ரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து தமிழ்நாடுல ப்ராஜெக்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாடு க்ரீன் எனர்ஜி கார்பரேஷன் லிமிடெட். ஸோ அவார்ட் ஆஃப் 500 MW பேட்ரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் ப்ராஜெக்ட் வந்து NLC இந்தியா ரெனியூவபிள்ஸ்க்கு அனுப்பன்குளம், கயத்தூர் அண்ட் ஒட்டிப்பிடாரம் இந்த 3 இடத்த சப்ஸ்டேஷன்ஸ்லையும் வந்து எஸ்எஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம, அந்த 3 இடத்துலையும் இட் இஸ் கோயிங் டு பி ஹெல்ட். நெய்வேலி இந்தியா ரெனியூவபிள் லிமிடெட், அதான் NIRL, விச் இஸ் அ சப்சிடரி ஆஃப் NLC இந்தியா. அவங்களுக்கு தான் அந்த 500 MW பேட்ரி ஸ்டோரேஜ் எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டமை வந்து அவார்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு க்ரீன் எனர்ஜி கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் மூலயமா அந்த கம்பைன்டு கெப்பாசிட்டி ஆஃப் எல்லாமே இருக்கும், பேட்ரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டமும் இருக்கும், அந்த கோல்லேருந்து வரதும் இருக்கும். ஸோ எல்லாமே பிளெண்டாக இருக்குன்றதுனால அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் அசாம் கவர்மெண்ட் வந்து கரண்ட்டாக தே ஆர் பிளானிங் டு செட்டப் 3000 MW பவர் கொண்ட தேர்மல் பவர் ப்ராஜெக்டை வந்து எங்கே செட்டப் பண்ண போகிறாங்க அப்படின்னா தூப்ரி ஆர் கோலபாரா இந்த 2 இடத்துல செட்டப் பண்ண போகிறதா சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ 40,000 crore வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்குள்ளே வரப்போகுது. 1 lakh டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஜாப்ஸ் வந்து இது க்ரியேட் பண்ண போகுது. பட் இது நம்ம வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ 2ல் எதுன்னு மட்டும். ஹவு மச் அமௌண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ரோட் டெவலப்மெண்ட்டுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க அண்டர் த சீஃப் மினிஸ்டர்ஸ் ரோட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னா 3858 crore. அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ரோட் டெவலப்மெண்ட்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் 3858 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க ஃபார் 448 kilometer ஆஃப் 4 lane roads, 1681 kilometer ஆஃப் 2 lane roads. இது 2த்தையும் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக சீஃப் மினிஸ்டர்ஸ் ரோட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் மூலயமா தே ஆர் கோயிங் டு டூ. இந்த ஸ்கீம் வந்து 2021 லான்ச் பண்ணாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட், இப்போ அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. that's it with this news. Next, what is the total length of the Gorakhpur Link Expressway inaugurated by CM யோகி ஆதித்யநாத் அப்படின்னா 91.35 kilometer. ஜஸ்ட் அந்த காஸ்ட் எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. கோரக்பூர் லிங்க் எக்ஸ்பிரஸ்வே. Then how many unemployed youths in Yadgiri district received benefits under the Yuva Nidhi scheme? So அந்த Yuva Nidhi scheme படி 39,132 யூத்துக்கு வந்து அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னா கர்நாடகா கவர்மெண்ட். ஸோ 11.70 lakhs வந்து 39,132 கிராஜுவேட்ஸ்க்கு டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு யகிதிரி டிஸ்ட்ரிக்டில் DBT மூலயமா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் மூலயமா யுவா நிதி ஸ்கீம் மூலயமா கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. யுவா நிதி ஸ்கீமில் 3,000 வந்து அன்எம்ப்ளாய்டு கிராஜுவேட்ஸ்க்கு கொடுப்பாங்க. 5 கேரண்டீஸ் வந்து கொடுக்குறாங்க. 1,500 வந்து டிப்ளமா ஹோல்டர்ஸ்க்கு அப் டு 2 இயர்ஸ்க்கு வரையும் 6 monthsலேருந்து போஸ்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் ஸ்டடீஸ்லேருந்து திஸ் வில் பி கிவன். ஸோ ஒடிசா கவர்மெண்ட் தான் இதை கர்நாடகா கவர்மெண்ட் தான் இதை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், விச் நியூ ரயில்வே லைன் கனெக்டட் ஒடிசாவோட பவுத் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் நேஷ்னல் ரயில் நெட்வொர்க் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்னா சொனேபுரா புருனாகட்டக் லைன். ஸோ திஸ் இஸ் இன்டகிரேட்டிங் பவுத் வித் ஒடிசா. 2,750 crore worth உள்ள ப்ராஜெக்ட். 73 kilometer சோனேபுரா புருனாகட்டக் ரயில் லைன் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக இருக்குது. விக்சிட் பாரத் விக்சிட் ஒடிஷா அப்படின்ற ஒரு விஷனோடு போயிட்டுருக்காங்க அவங்க. நேற்று கூட விஷன் 2047 அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அண்ட் that's it with this news. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த ரிவைஸ்டு மந்த்லி சோஷியல் செக்யூரிட்டி பென்ஷன் அமௌண்ட் அண்டர் த பீகாரோட சிஎம் நிதிஷ்குமாரோட ஸ்கீம் படி அப்படின்னு பார்த்தா 1,100. ஸோ திஸ் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ஹைக் இன் சோஷியல் செக்யூரிட்டி பென்ஷன் இன் பீகார் இஸ் அஹெட் ஆஃப் எலெக்ஷன். அது உங்களுக்கே தெரியும். இந்த ruling party can do these kind of things. Schemes announce பண்ணுறதன் மூலமா they can do. இப்போ வந்து 400லேருந்து 1,100 மாற்றிருக்காங்க. ahead of அக்டோபர் நவம்பரில் இது வரப்போகுது, எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. that's it with this today. if any, do comment and make use of the link in the description and in the comment section for the bundle purchase. So this is how our news will be
ஆர் நம்மளோட கிளாஸ் வில் பி. இஃப் எனி ஐ ஹாவ் டு சேஞ்ச் ஆர் இம்ப்ரூவ் ஆர் யூ வாண்ட் டு ஆஸ்க் சம்திங், டூ லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன் பிலோ. கொஞ்சம் இந்த மந்த் ஐ வில் பி நாட் that much available because of the personal commitment, but நான் பிரேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரையும் ஐ ட்ரை மை பெஸ்ட் டு கவர் எவ்ரி டேவோட இம்பார்ட்டண்ட் இது. அண்ட் இது இன்றைக்கு வரையும் மட்டும்தான் டெய்லி ஒரு நாளுக்குரியது வரும். இதுக்கப்புறம் ஐ ஹாவ் டு கவர் இட் அப் இன் 2 வீக்ஸ்க்குள்ளே பேக்லாக்ஸ் அண்ட் ஐ ஹாவ் டு கம் ஆன் டேட்டுக்கு வரணும். ஸோ 2 நாளாக இம்பார்ட்டன்ட் நியூஸ் மட்டும்தான் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன். நான் சும்மா இந்த அப்பாயின்மெண்ட் நியூஸு அதெல்லாம் வந்து ஐ won't எக்ஸ்பிளைன் ஃப்ரம் டுமாரோ. ஸோ தட்ஸ் இட் வித் திஸ். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கோ பேக் அண்ட் ஸ்டார்ட் சீயிங் ஆல் தோஸ் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் நியூஸ் மட்டுமாவது செக் பண்ணி அதில் உள்ள எக்ஸ்ப்ளனேஷன் மட்டுமாவது பார்த்து, ஒருவேளை இந்த வருஷம் எக்ஸாம் சைக்கிளில் நீங்கள் கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜான்லேருந்து ஜூலை வரையும் இருக்கிற பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் நியூஸ் அதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸு. RBI சர்க்குலர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து ஜஸ்ட் டேக் அ லுக் அட் இட். கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டார்ட் வியூவிங் த வீடியோ. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரியும். ஜஸ்ட் லைக் தட் போய் நீங்கள் வெப்சைட் பார்த்து ரீட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய இது புரியாது, பிளாங்காக தான் இருக்கும், பயந்துருவீங்க. ஸோ ட்ரை டு அட்லீஸ்ட் வாட்ச் வீடியோ எவ்ரிடே. நான் வியூஸுக்காக சொல்லலை, ஜஸ்ட் உங்களோட ஐடியா கிடைக்கும். இது பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை, வேறு யாருக்கு கொடுத்து இது கூட வேணால் பார்க்கலாம். யூ கேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் லிசனிங். இப்போ வந்து இது 899 ஆஃபரில் இருக்குது. பிகாஸ் இப்போது எக்ஸாம் சீசன் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. அண்ட் IBPS POவோட நோட்டிஃபிகேஷனுமே வந்து வந்துருச்சு. ஸோ அதனால் நிறைய பேர் கேட்டதுனால 899 ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ மேக் யூஸ் ஆஃப் தேட் டூ.